இன்னைக்கு சட்டசபையில சபாநாயகர் அவர்கள் பேசிய வீடியோ மட்டும் தயவு செஞ்சு பாருங்க. உண்மையிலேயே கண் கலங்க வைக்குங்க நம்மள. அந்த அளவுக்கு என்ன சொல்றது, எவ்வளவு சொத்து கிடைச்சாலும் சரி, பல கோடி சொத்துக்கு இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வராங்க. அந்த அளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம் மனசு நிறைஞ்சு நிக்குங்க. அந்த வீடியோ மட்டும் பாருங்க தயவு செஞ்சு. எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் மறைவுக்கு பிறகு ஒரு சரியான தலைமையை தேடி என் மனம் தவித்தது. மீண்டும் ஒரு எம்ஜிஆர் நமக்கு கிடைக்க மாட்டாரா என்று என் மனம் ஏங்கியது. அந்த ஏக்கத்தை, அந்த தவிப்பை போக்கிய மாபெரும் தலைவர் தான் நம் முன்னாலே அமர்ந்திருக்கின்ற வாழும் எம்ஜிஆர், மக்களின் மகத்தான தலைவராக பரிணமிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்காக தாங்க நாம இத்தனை நாளா இத்தனை போராட்டங்களும் பண்ணி கஷ்டங்களும் அவதூறு எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தோம். அந்த வார்த்தைய அவ்வளவு பேர் மத்தியில முதலமைச்சரா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய்னு அவர் வாயால சொல்லி கேட்கும் போது எவ்வளோ ஒரு மன நிம்மதியும் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி, அந்த அளவுக்கு சொல்ல வார்த்தை இல்லைங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போது மாண்புமிகு முதலமைச்சர் சார் ஜோசப் விஜய் அவர்கள் அப்படி சொல்லும் போது அவ்வளவு மனசு குளிர்ச்சியா இருக்குங்க. ஏன்னா இதுக்கு எந்த அளவுக்கு போராட்டத்தையும் வழிகளையும் அவர் மட்டும் இல்ல நம்மளும் தாங்கிக்கிட்டோம். வழியை உங்களோட வழிகளாவும் என்னோட கஷ்டத்தை உங்களோட கஷ்டமாவும் எடுத்துக்கிட்டு என்னை இந்த பதவிக்கு கொண்டு வந்தீங்கன்னு விஜய் சும்மா சொல்லல. ஏன்னா அந்த அளவுக்கு போராட்டத்தை அவர் மட்டும் இல்ல ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நண்பா நண்பிக ஜென்சி எல்லாமே அனுபவிச்சோம். அது அனுபவிச்ச ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். உண்மையிலேங்க கோடான கோடி மக்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இப்படிப்பட்ட ஒருத்தரை இந்த சீட்ல உட்கார வச்ச உதவி பண்ண நல் உள்ளங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அந்த கோட்டு போட்டு அவர் அந்த இடத்துல உட்காந்து அப்படி ஒரு இழுத்துட்ட கோட்டை கெத்தா அப்படி அந்த சீட்ல உட்காரும் போது அப்படியே கண் கலங்கிருச்சுங்க. அதெல்லாம் பார்த்ததும் இந்த அளவுக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுங்க. அவ்வளவு ஹாப்பினஸ் இருந்துச்சு என் மனசுலாம். இதுக்காக எத்தனை நாள் போராடணும்டா, எத்தனை நாள் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு வரும்போது அப்படியே கண் கலங்கிருச்சுங்க. அந்த இடத்துல பல கோடி சொத்து மதிப்பு ஈடு இருந்தாலும் இந்த அன்புக்கு அந்த வார்த்தைக்கு ஈடே ஆகாதுங்க. ஏன்னா அந்த வார்த்தையை கேட்கதான் நம்ம இத்தனை நாள் போராடி இருக்கோம்னு நினைக்கும் போது அவர் யாருங்க நம்மளுக்கு சொல்ல போனா சொல்லுங்க. அவர் யாரு நம்மளுக்கு? கூட பிறந்தவரா? நம்ம ரத்த பந்தமா? இல்ல, நம்ம சொந்தம், நம்ம அண்ணன், நம்ம தம்பி, என்னோட அண்ணன், ஏன் தம்பி. எனக்கு ஒரு கார்டியன் இல்ல, என்னோட கார்டியனா நான் அவரை பாக்குறேன். ஒரு ஹீரோவா நான் அவரை பாக்குறேன். ஒரு ரோல் மாடலா நான் அவரை பாக்குறேன். ஒவ்வொரு குட்டீஸும் அது யாருன்னு கேட்டா ஏன் விஜய் மாமா, ஏன் மாமா, ஏன் விஜய் மாமான்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மனசுல இடம் பிடிச்சிருக்காருன்னா மக்களால மட்டும் இல்லைங்க, எதிர்கட்சணை எல்லாராலையும் சேர்ந்துதான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு அவர் உருவாக்கி கொண்டது நீங்க எல்லாரும் மட்டும்தான். உங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். சல்யூட் விஜய் அண்ணாக்கு.